666 நாள் சேலஞ்சில் காலைல எழுந்திரிச்சா செம்ம தூக்கம் விடிஞ்சிருச்சு. காலைல பெட்டி ஒன்று குடிச்சிட்டு ரெடி ஆகலான்னு பார்த்தா நல்லா இருக்கு டீ. சரி இன்றைக்கி காலையிலே சின்ன ஒரு ஒர்க் அவுட் போடுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி புஷ்அப்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். பரவாயில்ல, நிறைய டச் ஃபிட் போனாலும் நல்லா தான் இருக்குது. போய் டக்குன்னு ரெடி ஆகி பார்த்தா பைக் இருக்குது. பைக்கில் ஏறிட்டேன். ஏறி அப்படியே திரும்பி வேலைக்கு லேட் ஆகிடுச்சு, வேலைக்கு போகணுமே. ஸோ அப்படியோ டக்குன்னு வந்து ஒரு யூட்டர்னு போட்டு டக்குன்னு போயிட்டு முன்னுக்கு நிப்பாட்டிட்டு அப்புறம் கேமரா சரியாக இருக்கான்னு அதையும் ஒருக்கா பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தேன். பெட்டியெல்லாம் தூக்கி வந்துட்டு கணக்காக வச்சுட்டு என் முக்கியமான சாமான் கதை மூடிட்டு சித்தாலப்பை. ஏன்னா ஒன் சைட் தலைவலிக்கு சித்தாலப்பை இஸ் த பெஸ்ட்டு மெடிசின். அதை போட்டுட்டு ஹெல்மெட் எங்கேன்னு பார்த்தா ஹெல்மெட் பக்கத்தில் இருக்குது. ஹெல்மெட்டை தூக்கி போட போகிறேன். என் ஹெல்மெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மண்டையில் கொம்பெல்லாம் இருக்கும். பிறகு பார்த்தா பேண்ட்டு வேறு லூஸாக இருக்குது. பேண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போட்டால் நைஸ். பிறகு என்ன எல்லாம் சரி தானே? ஓகே பாய் பாய். பார்த்தா கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்த்தா இந்த முடி, ஹெல்மெட்டை போட்டால் அந்த முடி தொல்லை தாங்க முடியாது. கண்ணாடி கழுனா கண்ணு விளங்காது, ஹெல்மெட்டை கழுனா ஹெல்மெட்டு முடி. என்ன தான் செய்கிறது? இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சாவி எப்போ பார்த்தாலும் மறக்கிறது. இன்றைக்கி நான் மறக்கலை. கணக்காக எடுத்துகிட்டு வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்தால் என் பட்ஜெட்டுக்கு எடுத்து உயிர் கொடுத்துட்டேன். உயிர் கொடுத்துட்டு வேலைக்கு பார்த்தா ஹீட்டு, மிஷின் ஹீட்டு வேறு. முடியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தொப்பியை போட்டு சமாளிச்சேன்னா, ஏன்னா தொப்பி போடாட்டி கேட்பாங்க, ஏண்டா முடி வெட்டலையாடா, காசிக்கு போறியாடா அப்படின்னு கேட்பாங்க. பேர் பார்த்தா மிஷின் கோளாறு. மிஷினையும் கொஞ்சம் ஏதோ செட் பண்ணிவிட்டு வெளியே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் உட்காந்துட்டு பார்த்தேன்.